பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் மாநாடு செப்டம்பர் 15 திருச்சியில் மாமனிதன் வைகோ, இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தீவிர இந்துத்துவ சிந்தனையாளரான ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் கொடுத்த பேட்டி ஒன்று இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா முன்னாள் பாஜக மாநில தலைவர் குறித்து அவர் சொன்ன கருத்துங்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இவரால் தான் பாஜக வளரலன்னு சொல்லிட்டு 2026 எங்களுக்கு இலக்கு இல்லை அப்படின்ட்டாரு. அப்ப எதுக்குங்க போராடிட்டு இருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இந்த பாடுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் இதோடய சேர்ந்து எழுது. எடப்பாடியோட மைண்ட் வாஷும் அதான் இருக்கு. என்ன விட்டுட்டா நான் கூட விஜயோட போய் சேர்ந்துட்டு அடுத்த கட்ட பணியை பார்ப்பனப்பா, உங்களுக்கே அது முக்கியம் இல்லைன்னா அப்புறம் எதுலயே சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியோட மணிப்பூர் பயணம் நாளைக்கு போறாருன்னு தகவல்கள் எல்லாம் வெளியாகிருக்கு. இப்ப ஏன் திடீர்னு போறாரு? அதற்கான காரணம் என்ன? அரசியல் ரீதியான என்ன முக்கியத்துவம் இந்த பயணம் பெறப்போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதெல்லாம் குறித்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷாவின் நம்பிக்கை பெற்ற மனிதர். அமித்ஷா வந்து சென்னை வந்தார் அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தி நல்ல ஆடிட்டார் குருமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ள அமித்ஷா சென்னை வந்தார் அப்படின்னா இவரோட வீட்டில் தான் லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுறாரு. ஆங்கில இணையதளத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்ட மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய அணுகுண்டா தூக்கி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த தமிழக முன்னாள் பாஜக தலைவர் வந்து அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு தடையா இருந்தார், தமிழ்நாட்டில் கட்சி வளர்ச்சிக்கு தடையா இருந்தார்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இது தனிப்பட்ட முறையில் அவர் மீது எதுனா கோபம் இருக்கா? ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி உடையறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் தான் முன்னாள் தலைவர் தான் காரணமாக இருந்தார். அதனால வந்து பெருசா இங்க வந்து பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கல. அந்த கோபத்தை வந்து இப்ப வந்து குருமூர்த்தி எடுத்து பேசிட்டு இருக்காரா? ஏன்னா அந்த தலைவர் மாற்றப்பட்டார் இல்லையா, அப்பவே வந்து கட்சிக்குள்ளேயே பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா அவருக்கு எதிராக இருந்த பல கோஷ்டிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் ஓரங்கட்ட பார்த்தாங்க. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சி வளரணும் அப்படின்ற பேர்ல மிதமிஞ்சிய வேகத்தில் அவர் போனாரு. அது அவரோட சுயநலனுக்காக போனாரா கட்சி நலனுக்காக போனாரா அது தெரியல. ஆனா மிதமிஞ்சிய வேகத்தில் செயல்பட்டதன் காரணமாக தான் அவர் வந்து நீக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நல்லதுதானே மிதமிஞ்சிய வேகம். அந்த வேகம் அவங்க எதிர்பார்க்கல போல. அந்த மிதமிஞ்சி வேகத்துல போயிட்டு எடப்பாடியே இப்ப திட்டார்ல, அதனால கூட அந்த கோவம் வெளிப்பட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம, அப்பதான் புதுசா வந்திருக்காரு அரசியலுக்கு, வந்த உடனே பெரிய பதவி கொடுத்துட்டீங்க. அவரோட அந்த வேகத்திற்கு கொஞ்சம் அட்வான்ஸா போயிருக்காரு போல. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டு தேர்தல் சந்திச்சாங்க. அதுல பாஜகவுக்கு ஒரு 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க இல்லையா. அந்த தேர்தல் முடிந்த ஒரு மாதங்கள் கழித்து இவர் தலைவராக வர்றார் மாநிலத்திற்கு. அவரோட தலைமையில தான் 2024 தேர்தல் சந்திக்கிறாங்க. ஆனா அப்போ வந்து கூட்டணி இல்லை. அப்போ வந்து அதிமுக கூட்டணி உடைந்து விட்டது. பாஜக வந்து இன்னும் வேறு சில கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போடுறாங்க. அதில் வந்து அதிமுகவுக்கும் 0 தான் கிடைக்குது, பிஜேபிக்கும் 0 தான் கிடைக்குது. அந்த கூட்டணி முறிவுக்கு முக்கியமான காரணமே, அதாவது 2021 எந்த கூட்டணி நமக்கு வெற்றியை அமைஞ்சதோ அந்த கூட்டணி வந்து இவர் தான் வந்து முறிச்சு வச்சார், இவரால் தான் அந்த கூட்டணி உடைஞ்சதுன்ற கோபம் வந்து பாஜக பலருக்கு இருக்கு. அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இப்போ வந்து அவர் போன வேகம் வந்து சரியில்லை, அவர் வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு தடையா இருந்தார் அப்படின்ற பல உண்மைகளை வந்து குருமூர்த்தி வந்து வெளிப்படையாக பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா எப்போ அப்படின்னா, இந்த சமீபத்தில் வந்து அவருக்கு முன்னாள் பாஜக தலைவருக்கு அதிகமான ஆதரவு இருக்கிறதா பார்க்கப்படுற சமயத்தில் நயனா நாகேந்திரனுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை. பல ஊர்களில் பல மேடைகளில் வந்து நயனா நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை காட்டிலும் அவருக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த தலைவர் பதவி இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு வகையில் தலைவராக செயல்பட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அவர் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக செயல்படுறாரு. நிறைய இடங்களில் பாஜக தலைவரின் குரலாகவே பேசுறாரு. பல முடிவுகள் வந்து அவர் எடுக்கிறதா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் குருமூர்த்தியோட குற்றச்சாட்டு அவரை வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி குருமூர்த்தி என்ன சொல்றாரு, இவரால வந்து எந்த பலனும் இல்லை, இவரால தான் பாஜக பெரிய அளவுல வளர்ச்சி அடையலன்னாரு. ஆனா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாய்ச்சல் வந்து இவர் காலத்துல தான் நடந்திருக்கு பாஜகவில். அது விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதான் நிஜம். ஏதோ ஒரு வகையில பாஜகவை பேச வச்சுட்டே இருந்தாரு. பிரதான பேசு பொருளாகவும் இவரும் இருந்தார். நிறைய கருத்துக்கள் வெளியிடுறது, அறிக்கைகள் வெளியிடுறது, நிறைய பிரச்சனைகள்ல ஈடுபடுறது, அது மாதிரி திமுகவோட நேரடி மோதல ஈடுபடுறது, அப்புறம் அவங்க குறித்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுறது அப்படின்னு அதில் வெற்றி பெற்றாரா தோற்றாராங்கிறத தாண்டி அது வந்து ஒரு பேசு பொருளா இருந்துச்சு தமிழ்நாட்டில்.
அது ஒரு பிரதான அரசியலை தீர்மானிக்கிற ஒரு திசையை நோக்கி அதை செலுத்திடுச்சுன்னு சொல்லலாம். இது இப்ப இவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, திராவிட அரசியல் மாதிரியே சில நேரத்துல பண்ணுவார், சில நேரத்துல தீவிர இந்துத்துவ வேலைகள்லாம் பண்ணுவாரு, சில நேரத்துல கலைஞரை பிடிக்கும் பாரு, நான் கலைஞர் தான் அவரை சொல்லுவேன் அப்படிம்பாரு, சில நேரத்துல பெரியார் சில இடங்கள்ல பேசுவாரு, சில இடங்கள்ல விமர்சிச்சு அண்ணாவை பேசுவாரு. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா ஒரு கலந்து கட்டி செஞ்ச அரசியல் தான் பல இடங்கள்லயும் கொண்டு வந்து நிறைய சர்ச்சைகளாகவும் பேசுவாரு. ஆமா. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் இந்த லாபிக்குள்ள இவர் சிக்கிட்டாரு. நான் பிராமினுக்காக தான் கட்சிக்குள்ள நிறைய வேலைகள் செஞ்சாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் பிராமின் தலைவர்களை உரிய அளவுல மரியாதை கொடுக்கல, குறிப்பா எச் ராஜாவா இருக்கலாம், அவருக்கு உரிய ஒரு இடம் கொடுக்கப்படல, ஏன் கேடி ராகவன் எல்லாம் தூக்கி போட்டாரு. சோ இது எல்லாமே சர்ச்சையா பார்க்கப்பட்டுச்சு. கேசவ விநாயகமோட பெரிய ஒரு பிரச்சனையை ஈடுபட்டாரு. அப்புறம் முக்கியமான தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் உரிய மரியாதை தர்றதில்லை அப்படின்னு எல்லா பக்கத்துலயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இதுல நான் பிராமினுக்கான தலைவராக இருந்ததை தாண்டி தன்னை ஒரு முக்கிய நபராக தமிழக அரசியல்ல வளர்த்துக்க விரும்பினாரு. அதை கிட்டத்தட்ட சாதிச்சுட்டாரு. அதைத்தான் குருமூர்த்தி மீண்டும் சொல்றாரு, இவர் இவரை மையப்படுத்தியோ அல்லது கட்சிக்காகவோ உழைச்சாரு, வளர்ந்தாரு அப்படின்னு. சோ இது எல்லாமே அவருக்கான ஒரு பேக் ஃபயரா மாறி இருக்கு. இப்போ நீங்க சொல்றது போல அவர் தன்னை நல்லா உயர்த்திட்டாருன்னு தான் சொல்லணும் தமிழக அரசியல்ல. அந்த ஒரு பின்னணி என்பது தான் அவர் இன்னும் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில் ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவரை முன்னிலைப்படுத்தி நிறைய வளர்ச்சி பண்ணியிருக்காரு. இதுல அதிமுகவோட நிலைமை தான் பரிதாபமா இருக்கு, ரொம்ப மோசமா போயிருச்சுங்க. அதுவும் இவரோட பேட்டி பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்குறா அவங்களோட கூட்டணி வச்சோம், நம்மளோட பெரிய சவாலே இந்த தேர்தல் தானே, வாழ்வாசாவ ஆட்டம் இல்லையா தேர்தல்ல. இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவோட இலக்கு 2026 தேர்தலே கிடையாது, எங்களுக்கு வேற இலக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு சொல்றாரு. அந்த இலக்கு என்னன்னு சொல்ல 2029 இருக்கலாம், ஆனா இந்த 26 தேர்தல் எங்களோட இலக்கிலே இல்லன்னு சொல்றத பார்த்தா அப்ப எதுக்காக அதிமுக உங்களோட சேர்ந்தாங்க? ஏன்னா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே இலக்கு, குறிப்பா இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே இலக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிச்சு நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணுன்ற மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் மாநில கட்சிகளோட இலக்கு இருக்க முடியும். அப்படி இருக்க சமயத்துல அதுவும் எடப்பாடிக்கு இது நெருக்கடியான தேர்தல், உட்கட்சி மோதல், வெளியில அவரை விமர்சிக்கிறாங்க, 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, இந்த மாதிரி பேரெல்லாம் தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னா அவர் இந்த தேர்தலில் முக்கியமா ஜெயிச்சே ஆகணும், அல்லது ஒரு பெரிய ஒரு சக்தியா பெரிய எதிர்கட்சியாவாச்சும் ஒரு இடம் பிடிக்கணும். இல்லைன்னா அடுத்தடுத்த கட்சியை நகர்த்திட்டு போறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க சொன்னது போல எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான இலக்கு. ஆனா பாஜகவுக்கு இந்த தேர்தல் இலக்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி சேர்ந்து பயணிக்க முடியும்? ரெண்டு பேருக்கு ஒரே இலக்கோடு இருந்தா மட்டும் தான் அதே வேகத்தில் பயணிக்க முடியும். இப்போ இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு டார்கெட்டே இது கிடையாது, இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஜக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது குருமூர்த்தியோட வாய்ஸா தான் பார்க்கணுமே ஒழிய பாஜக தலைமையில் இருந்து அந்த அளவுக்கு பெருசா இதுல கருத்து சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா குருமூர்த்தி யாரோ ஒரு XRY கிடையாது இல்லையா, ஒரு முக்கியமான நபர், பாஜகவுல இல்லாமலே அதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபரா இருக்காரு. அமித்ஷா இங்க வரும் பொழுதெல்லாம் அவர் வீட்டுக்கு தான் போறாரு, அவருக்காக காத்திருக்காரு, அவர் கூட ஆலோசனை நடத்துறாருன்னு. இப்படி முக்கியமான ஒரு நபர் சும்மா போற போக்குல கருத்து சொல்லிட மாட்டாரு. ரெண்டாவது இதுல இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய சிக்கல், குருமூர்த்தி பேசின இந்த விவகாரம்லாம் வச்சு பார்த்தா, அப்போ பாஜக இதுல இவரோட ஸ்டாண்ட்ல இருந்துருச்சு அப்படின்னா ஏன் மாநில தலைவர்லாம் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? இப்போ எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் மாநில தலைவரை மாத்தினாங்க, அவர் கூட இணங்கி போகணும் அப்படிங்கிறதுனாலதான். மீண்டும் மீண்டும் பாஜக மாநில தலைவர்கள்லாம் இப்போ எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படிப்பட்ட நேரத்துல பாஜக தலைமை ஒரு முடிவு எடுத்த மாதிரி தெரியுது, இவர் ஒரு முடிவு மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறது இரண்டு கூட்டணிக்குள்ள மேலும் சில குழப்பத்தையும் விரிசலையும் தான் ஏற்படுத்தும். அதனால இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் குருமூர்த்தி சொல்றது போலவே பாஜகவுக்கு 2029 தான் இலக்கா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நல்ல ஒரு பேஸை பில்ட் பண்ணணும், நல்ல ஒரு கட்டமைப்பை கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லை ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சி பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படியே கூட்டணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக வாக்குகளை அவங்க பக்கம் திருப்பி 2029 பாஜக வலுவான சக்தியா வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் தனித்து வர முடியாது, இருந்தாலும் ரொம்ப வீக்கா இருக்கிறது அதிமுக தான் எடப்பாடி தலைமை கீழே. அதனால அதை பயன்படுத்திட்டு அதனோட கூட்டணியின் போட்டு இந்த 2026 தேர்தலில் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் எம்பிக்கள் பலம் அதிகமாக வரணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி போட்டு தான் அதனோட வாக்குகள் கவர்றது மூலியமா நம்மளோட வாக்கு வங்கி அதிகரிச்சுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் ஓட்டர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகாது. நமக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு இல்லையா? அதனால அதிமுகவோட கூட்டணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியை நம்ம பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்னா 3 ஆண்டுகள்ல
பட்சத்துல நம்ம ஒரு வலுவான சக்தியா தமிழ்நாட்டுல வந்துடலாம். அப்போ வந்து போட்டி வந்து திமுகவா இல்ல பாஜகவான்ற மாதிரி போட்டி செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கணக்குல செயல்படுறதாம இப்போ விமர்சனம் வந்திருக்கு. இப்போ இந்த விவகாரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதற்கு பேரலாவே இன்னொரு சம்பவமும் நடக்குது. பாஜக மாநில தலைவர் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சு பேசுறாரு. உள்துறை அமைச்சரை, பாஜகவினுடைய முக்கிய முகமா இருக்கக்கூடியவரை சந்திச்சு பேசுறாரு. ஆமா, அவர் கூட வந்து தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் எல்லாம் போய் பேசியிருக்காங்க. அதுல என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல என்டிஏ கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, இதுல இருந்து வெளியேறிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, குறிப்பா ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சமாதானப்படுத்துங்க. ஏன்னா உங்களாலதான் போகணும்னு அவங்க சொல்றாங்க, அதனால நீங்க அவங்கள சமாதானப்படுத்துங்க. அது இல்லாம கட்சிக்குள்ள இருக்கிற விவகாரங்களையும் சமாதானப்படுத்திட்டு அதிமுகவை இன்னும் பலமான கட்சியாக நம்ம எப்படி கொண்டு வரலாமோ இந்த தேர்தலை ஒட்டி அதையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக பலவீனப்படுத்துறது தான் பாஜகனுடைய வேலையாகவும் இருக்கு. அதனால இது 2-3 பக்கமும் வெவ்வேறு கோணத்துல அணுகுறாங்க. ஆனாலும் டெல்லி தலைமையினுடைய முடிவுங்கிறது இந்த தேர்தலுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் தரலையோ அப்படிங்கிற கேள்வியை குருமூர்த்தியின் பேச்சு வழியாகவும் நம்ம உணர முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, பாஜகவோட நோக்கமே வந்து அதிமுகவை நம்மளுக்கு கீழே வச்சுக்கணும்னு தான் செயல்படுறாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தனிச்சு செயல்பட்டு கூட்டணியில உடைச்சிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் மீறி போயிட்டார் அப்படின்னா மீண்டும் ஒட்ட வைக்கிறது சிக்கலாயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வகையிலாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரிஞ்சு போனாங்கல்ல அவங்க மூலியமா தான் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்க முடியும். அப்பதான் அவரோட அந்த ஆதிக்கம் என்பது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆதிக்கம் குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட தான் வருவாங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து முன்னாடியே பேசினது போல எங்க போவார்னு பார்த்தா கடைசியில் அங்கதான் போய் நின்னார் அமித்ஷா கிட்ட. அந்த மாதிரி தொடர்ந்து எங்கெல்லாம் அதிமுக தலைவர்களுக்கு ஆதிக்கம் குறையுது, ஒரு சிக்கல் வருது அப்படின்னா நம்மள்ட்ட தான் வந்து நிற்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து சேர்ந்து வந்தாலுமே நம்மளுக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுன்றதுல அதுல வந்து பாஜக உஷாரா இருக்காங்க. இதுல இதற்கிடையில உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பியிருக்காரு. அந்த பிரச்சார பயணமும் போக போது அனுமதி இல்லைன்னாங்க பெரம்பலூர், அப்புறம் அனுமதி உண்டுங்கிற அரியலூர்ல அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க. அடுத்தடுத்து பயணம் வரும், அதுவும் ஒரு பிரதான பேசு பொருளா மாறும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இடைஞ்சல் பண்ற பிஜேபி நமக்கு எதுக்கு, கழட்டி விட்டு விஜய் கூட போயிட்டோம்னா குறைந்தபட்சம் நமக்கான மரியாதையும் கிடைக்கும், நம்ம கட்சியும் காப்பாத்திக்கலாம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு சிந்தனையும் அவருக்குள்ள பிளான் பியா ஓடிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பாப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது, அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இப்ப மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியோட திடீர் பயணம் ஏன் அப்படிங்கிற கேள்விதான் பலருக்கும் எழுந்துட்டு இருக்கு. ஆமா, இது என்ன அப்படின்னா, நாளைக்கு செப்டம்பர் 13 இருந்து செப்டம்பர் 15 ஒரு 3 நாட்களுக்கு 5 மாநிலங்களுக்கு மோடி போறார். அந்த 5 மாநிலங்கள்ல 3 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது. சரி, என்னென்ன மாநிலங்களுக்கு போறார் அப்படின்னா, அசாம், மிசோரம், மணிப்பூர், பீகார், வெஸ்ட் பெங்கால். இதுல பாத்தீங்க அப்படின்னா பீகார் தேர்தல் நெருங்கிருச்சு. அடுத்த ஆண்டு வந்து நம்ம தமிழ்நாடு தேர்தலோடவே சேர்ந்து வெஸ்ட் பெங்காலுக்கு, அசாமுக்கு தேர்தல் நடக்க போகுது. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்குறதுக்காக தான் மோடி இங்க போறாரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மணிப்பூர்ல, அதாவது மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு மோடி 80 நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் தான் மணிப்பூரை பற்றி பேசினார். அங்கே வந்து அந்த உள்ள கலவரம்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் மோடி வந்து எதுவுமே வாய் திறக்காம இருந்தார். கடைசியில் எதிர்கட்சிகளின் அந்த எதிர்ப்பின் காரணமாக தான் மணிப்பூரை பற்றி பேசினார். அதுவும் ரொம்பலாம் பேசல, கொஞ்சம் கம்மியாக தான் பேசினார். 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் மணிப்பூருக்கு வந்து பிரதமர் மோடி போறாரு. அங்கே வந்து 13ஆம் தேதி அங்கே வந்து ஒரு நிறைய நலத்திட்டங்களை வந்து தொடங்க போறதா சொல்றாங்க. மணிப்பூர்லையும், மிசோராம்லையும், அசாம்லையும் அந்த மாதிரி திட்டங்கள் தொடங்க போறதா சொல்றாங்க. இதில் எதுக்காக இப்போ மணிப்பூர் போறாரு அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கே ஒரு 7 மாநிலங்கள் இருக்கு, சிஸ்டர் ஸ்டேட். ஆமா, சிஸ்டர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்க வந்து ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலம் சார்ந்தா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அங்க பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அந்த பகுதியில வந்து மிக முக்கியமான மாநிலம் வந்து அசாம். அந்த அசாம் பொறுத்தவரையில் வந்து அசாமில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பகுதி முழுக்க ஆதிக்கம் செலுத்துகிற சக்தியாக மாறுவாங்க. இப்போ பாஜக ஆட்சி அங்கே இருக்கு. இப்போ போன 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னா, அசாமில் மொத்தம் 126 தொகுதிகள் இருக்கு. அந்த 126 தொகுதிகளில் பாஜக மட்டும் தனிப்பெரும்பான்மை 64 தொகுதிகள் ஜெயிச்சாங்க போன வாட்டி. ஆனால் இந்த வாட்டி டார்கெட் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 126 தொகுதிகளில் 95, 100 தொகுதிகளை நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பாஜக டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டை நோக்கி போனோம் அப்படின்னா அசாம்ல வந்து எந்த விதமான அதிருப்தியோ எந்த விதமான பாதிப்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் செயல்படுறாங்க. இப்போ மணிப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய அசாமோட சில மாவட்டங்கள், காட்சார், கரீம்கஞ்ச் போன்ற பல மாவட்டங்கள் வந்து மணிப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய அசாம் மாவட்டங்கள் இல்லையா,
அந்த மாவட்டங்கள்ல வந்து ஏதோ ஒரு வகையில பயமோ அதிருப்தியும் இருக்கு. ஏன்னா மணிப்பூர்ல வெடித்த கலவரம் என்பது அங்கேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல வகைகள் அங்க பேசப்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது அந்தந்த பகுதிகளில் பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த பயம் அதிருப்தி இருந்தது அப்படின்னா பாஜகவுக்கு அந்த விதத்தில் வெற்றி கிடைக்காது. ஏன்னா மணிப்பூர் கலவரத்திற்கு மிக முக்கியமா பார்க்கப்பட்டதே பாஜக அரசு தான். ஏன்னா இப்போ மணிப்பூர்ல பாஜக ஆட்சியில் இருந்து அங்க கலவரம் நடக்கும்போது ஆமா இப்போ வந்து இந்த பிப்ரவரியில தான் வந்து அங்க இருக்கக்கூடிய சட்டசபை இது பண்ணப்பட்டு அங்க கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இன்னும் கவர்னர் ஆட்சி தான் போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்திய வரலாறுலேயே இத்தனை மாதங்கள் ஒரு மாநிலம் வந்து கவர்னர் ஆட்சியில் இருக்கு அப்படின்னா மணிப்பூர் தான் சொல்லலாம். அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல பாஜக ஆட்சியின் காரணமாக தான் மணிப்பூர்ல வந்து இவ்வளவு பெரிய கலவரம் என்பது வெடிச்சது. அந்த கலவரம் என்பது அசாம்லயும் பாதிக்கப்படக்கூடாது. அசாம்ல பாதிச்சது அப்படின்னா பாஜகவுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியா மாறிடும். அசாமை மட்டும் நம்ம இழந்துடவே கூடாதுன்ற மாதிரி பாஜக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா மணிப்பூர்ல என்ன மாதிரி ரிசப்ஷன் இருக்கும் பிரதமருக்குங்கிறதான ஒரு கேள்வி. அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த பேனர்லாம் வச்சாங்க போல மணிப்பூர்ல பிரதமரை வரவேற்று அந்த பேனர்லாம் வந்து கிழிக்கப்பட்டது எரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிரதமர் மோடிக்கு இன்னும் வலுவான வரவேற்பு என்பது மணிப்பூர்ல இல்ல, இருக்கவும் இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வேற பகுதிகளுக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இதை எல்லாத்தையும் மத்தியில இருந்த பாஜக அரசு பார்த்துட்டே தான் இருந்தாங்களே தவிர ஒரு அமைதி பேச்சுவார்த்தையோ இல்ல வந்து வேற என்ன மத்தியஸ்தம் பண்றதோ எதுவுமே வந்து பண்ணல. அதுல பெரும்பான்மை சமூகம் பக்கம் நின்னாங்க அப்படிங்கறது பிரச்சனை. அதுவும் பெரிய விமர்சனம் தானே. அதனாலதான் வந்து கலவரத்தை வந்து தூண்டி விட்டுற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரேன் சிங்கே ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. பிரேன் சிங் தான் வந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்ததாகவும் பல விதங்கள்லாம் அந்த ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா. அவரு பதவியும் விலகினார். அப்படிப்பட்ட சமயத்துல இதுவரைக்கும் அமைதி காத்த பிரதமர் மோடி இப்ப வந்து மணிப்பூர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே அசாம் தேர்தலை நோக்கி தான். ஏன்னா அசாம்ல வந்து மணிப்பூர் எதிர்ப்பு அசாம்ல வந்திருக்க கூடாது. அசாம்ல ஒருவேளை எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அசாம்ல பாஜகவால சர்வை பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிஎம் இருக்கல ஹிமந்த பிஸ்வ சர்மா, அவரும் வந்து அங்க இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர். அவர் வந்து பல திட்டங்கள் பண்றாரு, பல சர்ச்சையான கருத்துக்கள் பேசுறாரு. அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவரோட ஆதிக்கத்தின் கீழே பாஜக தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் குறியா இருக்காரு, மோடியும் குறியா இருக்காரு. அதனாலதான் வந்து பலாயிரம் கோடி மதிப்புள்ள பல திட்டங்களை வந்து மணிப்பூர்லையும் தொடங்க போறாங்க, மிசோரம்லையும் தொடங்க போறாங்க, அசாம்லையும் தொடங்கி வைக்க போறாங்க. அதனால வந்து இப்ப எதிர்க்கட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில மீண்டும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு வராரு, மணிப்பூர்ல வந்து அமைதி திரும்புது அப்படின்ற மாதிரி கருத்தை பதிவு பண்ணாரு அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏதோ ஒரு வகையில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து அசாம்ல வந்து கொஞ்சம் பயம் தனியும். பயம் தனிஞ்சது அப்படின்னா பாஜக மீது இருக்கிற அதிருப்தி வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பிரதமர் மோடி 2 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் மணிப்பூருக்கு வராரு அப்படின்ற மாதிரி காரணம் சொல்றாங்க. இத்தனை நாளும் வரதுக்கான வாய்ப்பு இருந்தா வந்திருப்பாரு. ஏன் இத்தனை நாள் எதிர்ப்பு இருந்ததுனால வராம இருந்தாரு, இப்போ எலெக்ஷன் ஒட்டி வராரு. ஆமா, ஒருவேளை அசாம் தேர்தல் வரலன்னு சொன்ன இப்போ வந்திருக்க மாட்டாரு. இதுல நாடாளுமன்றத்துல வந்து அத்தனை முறை எதிர்கட்சிகள் அழைத்தும் வராத பிரதமர் இப்போ வராருங்கன்னா அது பின்னாடி அரசியல் கணக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதா பார்க்க முடியுது. ஆமா, அப்படியே மணிப்பூர் போயிட்டு அசாம் டூர் முடிச்சுட்டு அப்படி வெஸ்ட் பெங்கால் அடுத்தான தேர்தல் வரப்போகுது. பீகார்ல தேர்தல் நெருங்கிருச்சு. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில தேர்தல் கணக்கு தான் மெயினா அதுல இருக்குன்னு பார்க்க முடியுது. இல்லைன்னா மக்கள் தொடர்ந்து இறக்குறாங்க. நமக்கு பல காணொலிகளை பார்த்தோம். 2 பெண்கள் வந்து சாலையில நடந்து வருது, அதை வந்து வீடியோ ரெக்கார்டிங்ல எடுத்தது, அந்த அளவுக்கு கொடூரங்கள்லாம் நடந்தது. அத்தனை கொடூரங்களையும் பார்த்து கொண்டிருந்த பிரதமர் மோடி அப்பெல்லாம் வராதவர் இப்ப திடீர்னு மணிப்பூருக்கு வந்து 8000 கோடி மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி அசாம் தேர்தல் இருக்கு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் சொல்றாங்க. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அந்த செக்மெண்ட்ல எங்க பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் உட்கார்ந்து பார்க்குற தியேட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். புனேவில் ஒரு தியேட்டர்ல காஞ்சரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த படம் பிரபலமா போயிட்டு இருக்கு. அதுல தியேட்டர்ல போறப்ப ஒரு தம்பதி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி இன்ஜினியர் ஷியாம்னு ஒருத்தர், அப்புறம் அவங்களுடைய மனைவி தங்கை அதோட படம் பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி உட்காந்துருந்தாங்க இல்லையா அந்த தம்பதி, படம் ஓட ஓட அவர் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு, அடுத்து இந்த சீன் தான் ஒரு நீ வேணா பாரு, அடுத்து இந்த போய் இந்த மாதிரி பொண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்காரு. ஒரு இடத்துல முன்னாடி உட்காந்துருந்த அந்த ஷியாம்ங்கிற இன்ஜினியர் வந்து டென்ஷன் ஆகி, எப்பா உங்க கதை இருந்தா சவரண்டு இருங்க சார், சொல்லாதீங்க, சொல்லி ஸ்பாய்லர் பண்ணாதீங்க, நாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கோம், எங்களுக்கு பெரிய படம் பார்க்க கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஆனாலும் இவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் சத்தமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் டென்ஷன் ஆகி திரும்பி பார்க்க, இவர் அவரை பார்க்க, 2 பேரும் கை மோதிக்க, அதுக்கப்புறம் ஷியாம் அடிச்சு விட்டாரு. ஷியாம் அடிச்ச உடனே இவரது பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, இவரது மனைவியை ஷியாமோட மனைவி வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. தம்பதிகளுக்கு இடையிலான கைகளை பாவம் அது மாறிடுச்சு. அதற்கப்புறமா வந்து ஷியாம் போய் வழக்கு புகார் கொடுத்திருக்காரு, என் மேல இந்த மாதிரி அடிச்சுட்டாரு தியேட்டருக்கு போய் படம் பாக்குறப்ப.
அதை அடுத்து போலீஸ் பின்னாடி உட்காந்து யாருன்னு விசாரிச்சா அமித்ங்கிறவரை கைது பண்ணிருக்காங்க. படம் பார்க்க போனோமா, படத்தை பார்த்தோமா, இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோமான்னு இல்லாம ஏன் சார் ஸ்பாய்லர் பண்றீங்க அப்படிங்கறதா அங்க இருந்த பலரது எண்ணத்தை தான் நான் பிரதிபலிச்சேன், அதுக்கு என்ன போட்டு அடிச்சு விட்டாருங்க அப்படின்னு அவர் புலம்புறாரு. தியேட்டருக்கு போறப்ப பார்த்து படம் பார்க்கறது நல்லது. நீங்க கதை தெரிஞ்சது அப்படின்னா அமைதியா சைலண்டா இருந்தா பிரச்சனை இல்ல. அதுவும் எல்லாத்துக்கும் கேட்கற மாதிரி ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருக்கும் எல்லாத்துக்கும் கோவம். எவ்வளவு வேலை விக்குதுங்க, பார்க்கிங்ல இருந்து டிக்கெட்ல இருந்து பாப்கார்ன்ல இருந்து அவ்வளவு காசு கொடுத்து பாக்குறப்ப நீ சொன்னா எனக்கு என்ன மரியாதை படம் பாக்குறது. அதுவும் காஞ்சூரிங் போய் எப்பயாச்சும் தான் வருது, அதுவே தியேட்டர்ல அதை போய் கொடுத்து விட்டீங்களே அப்படின்னு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அடகு. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.